டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதின் விகிதம் 7:3. அவர்கள் வயதின் பெருக்கல் பலன் 756 எனில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயதின் விகிதம் என்னவா இருக்குன்னு கேட்கிறாங்க. ஸோ ஏஜஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு தனியா புக் லான்ச் பண்ணியிருக்கோம். இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலும் புக் இருக்கு. ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணாலும் சரி, இல்ல புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்முடைய அகாடமியில புக் வாங்குறீங்க 25 மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஃபுல் டெஸ்ட் நம்முடைய செல்லும் அகாடமியாக்குள்ள ஃப்ரீயா ரைட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதின் விகிதம் 7:3. அவர்களின் வயதின் பெருக்கல் பலன் 756 அப்படிங்கிறாங்க. அப்ப தந்தை மற்றும் மகனின் வயது 6 ஆண்டுகளுக்கு பிறகு என்னவா இருக்குன்னு கேட்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ வயதுகளின் பெருக்கல் பலன் அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்க இங்க 7:3 இருக்குது. இதை ரெண்டையும் பெருக்கணும். ஆக்சுவலா இதை நம்ம 7x இதை 3x எடுத்துக்கணும். இதை பெருக்கணுமா 7x இன்ட்டு 3x இதை ரெண்டையும் பெருக்கினாதான் இந்த 756 வருது. ஸோ 7 × 3 21. x × x x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 756. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 21 எந்த போச்சுன்னா 756 வகுத்தல் 21. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணாம என்ன வரும் 36 வரும். சரிங்களா. 756 21 கேன்சல் பண்ணா 36 வரும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36. அப்போ எக்ஸ் என்ன வரும் 6 வரும். சரிங்களா. எக்ஸ் பார்த்தோம்னா 6 வரும். அது எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ரைட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 36 6 இன்ட்டு 6 ரைட் பண்ணலாம். நமக்கு தேவை எக்ஸ் மட்டும் தான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 6 கண்டுபிடிச்சேன். இதை கொண்டு போய் அப்படிங்க சப்ஜெக்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 6னா இங்கே 7 × எக்ஸ் 7 × 6 42. அதே மாதிரி இங்க 3 × x 3 × 6 18. நெக்ஸ்ட் இங்க 6 ஆண்டுகளுக்கு பிறகு முன்பான பாருங்க 6 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ என்ன பண்ணணும் இந்த ரெண்டு பேர்த்து கூடயும் 6 வயசு கூட்டணும். அதாவது பிறகு அப்படிங்கிறாங்க. அப்ப ஆஃப்டர் அப்ப கூட்டணுமா 48 இங்க 24 வரும். ஸோ அப்படியே 24 கேன்சல் பண்ணா 2:1. 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வயதின் விகிதம் 2:1. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை இந்த இடத்துல 6 ஆண்டுகளுக்கு முன்புனா என்ன பண்ணோம் 42 -6 பண்ணும். அதே மாதிரி 18 கூட -6 பண்ணும். என்ன வரும் ஸோ 36 இங்க 12 வரும். ஸோ அப்போ 3:1. சரிங்களா.